மக்களே 180 பேர்லாம் போன எபிசோட்ல 800 நின்னுகிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல 4 பேர் நிக்காங்க. ஒன்னே சொல்றான், இப்ப இந்த இடத்துல நம்ம 6 பேர் இருக்கோம், மிச்சம் 5 சர்வைவர் மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா நான் சொல்றது கடவுளோட முடிவு தான் என்னைக்கு கரெக்டா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, இப்ப சாக போறது நீ தாண்டா, நாங்கெல்லாம் இல்லன்னு சொல்றாங்க. அவங்க அடுத்த சீனை எங்க காட்டுறாங்கன்னா ஸ்கைப்பியா ஊரை தான் காட்டுறாங்க. பார்த்தா சின்ன பசங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அங்க இருக்காங்க, டே இங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க தெரியுமா? அந்த பொண்ணு வந்து கோனிஸ், அவங்க அப்பா வந்து பாகையா, அவங்க ரொம்ப நல்ல மக்கள்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. லஞ்ச் எல்லாம் தந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பொண்ணு அவங்க அப்பாவும் ரொம்ப கெட்டவங்கடா, அவங்கள பத்தி நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, தெரியலையா என்னடா அவன் புதுசா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு அந்த பையன் அப்படி ஷாக் ஆகி போய் நின்னுகிட்டு இருக்கான். அவங்க 2 பேர்லாம் நல்லவங்க தான்டா, அவங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் ஒரு பையன். உங்க அப்பா அந்த விஷயத்த சொன்னாருடா, அவங்க கெட்டவங்க சொல்லிட்டு இருக்கான் ஒரு பையன். என்னது உங்க அப்பா இதை சொன்னாரான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா வந்து டைவன் ஸ்கூல்ல இருந்தாருடா, கார்டுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த பையன். ஆனா இது வரைக்கும் எங்க அப்பாவோட போட்டோ கூட நான் பார்த்ததுல, அவரை இது வரைக்கும் நேர்லயே பார்த்ததுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்பா அப்புறம் உண்மையிலே வேற தான் இருப்பாரு, டைவன் ஸ்கூல்ல எல்லாம் இருக்காரடான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். கண்டிப்பா எங்க அப்பாவை நான் ஒரு நாள் பாப்பேன்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் கோனிஸ் அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்க, ஒரு பக்கம் மக்களை காப்பாத்தி தீரணும், என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, அவங்களை காப்பாத்தி தீரணும் சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கா. இங்க அடுத்த சீனை என்னரோ காட்டுறாங்க. பார்த்தா நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னது நீங்க என்ன அடிக்க போறீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் வேற லெவல்ல நின்னுகிட்டு இருக்காங்க. நாமியே ஷாக்ல நின்னுகிட்டு இருக்கா, என்னடா நடக்க போகுது, இவன் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போலுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேசுறது யார்கிட்ட பேசுறீங்கன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்கடா, நானே ஒரு கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான். என்னரு பார்த்தா எலக்ட்ரிசிட்டி பவரை போட்டுக்கிட்டு இருக்கான். யாருன்னு தெரியாம, நான் ஒரு கடவுள்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட பவர் என்னன்னு சொல்லிட்டு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடிக்க வந்தது யாருன்னு பாரு, ஸ்கைப்பேல உள்ள ஒரு ஓல்டு மேனு, அதுக்கப்புறம் சொந்த ஒரு தேடி வந்து ஒரு வாரியரு, அதுக்கப்புறம் ப்ளூசில வந்து 2 திருடர்கள். நீங்களாட நீ அடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி என்னரு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்களா எனக்கு ஒரு ஆளே கிடையாது, இந்த ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. சடனா கான்ஃபால் டென்ஷன் ஆயிட்டாரு. என்னோட வாரியர் எங்கடா நீ வச்சிருக்க, உன் கதையை முடிக்க போறா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கான்ஃபால், உன்னோட கோல் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவரு. என்னோட பொசிஷன் நான் திரும்பி போக போறேன் கான்ஃபால் சொல்லிக்கிட்டு இருக்காம. என்னடா உன்னோட பொசிஷன் சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னோட கடவுள் பொசிஷனுக்கு நான் கரெக்டா போய் உட்கார போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அப்புறம் நீ ஸ்கைப்பியா விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் எங்க இருந்தனோ எங்க பிறந்தனோ அதுதான்டா என்னோட சொந்த ஊருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. இவன் என்னதான் பேசுறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காவா. நீ சொன்ன மாதிரி இந்த வேஸ்டான ஊர்ல இருந்து நான் இங்க இருந்து கிளம்பதான்டா போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. கான்ஃபால் கேட்காரு, அப்ப இது கைப்பியா விட்டு நீ போக போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாடா, அந்த வேஸ்டான இடத்துல இருந்து நான் போக தான் போறேன்னு சொல்றான். எங்க பிறந்தனோ அந்த இடத்துக்கே போக போறேன்டா, எங்கெல்லாம் லெஜெண்ட் இருக்காங்களா அங்க தேடி போக போறேன். நீங்க சொல்றீங்களா சின்ன வெறுத்துன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல இருக்க போறதுல என்லெஸ் வெறுத்த நோக்கி போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கனவு நோக்கி போக போறேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தவன் எருத்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்லெஸ் வெறுத்துடா, இந்த அப்பர் யார்ட்ல சண்டையெல்லாம் முடிச்சுட்டு போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா பவர் அப் பண்ணிட்டு இவங்களை காமிச்சுக்கிட்டு இருக்கான். சொல்றத நீங்க முதல்ல தெளிவா கேட்டுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பேசிக்கிட்டே இருக்கான். வானத்துல பறக்கிறது ஒன்னும் பறவை கிடையாது அப்படி இப்படின்னு சொல்றான். இந்த வானத்துல இருக்க மெயினான வேறு இருக்குல்லடா, அது ஒன்னும் நேச்சுரலானது கிடையாடா, அது அன்நேச்சுரல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால இது நேச்சுரல் இல்லாததுனால திரும்பி நேச்சுரலான இடத்துக்கே தான் அனுப்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதான்டா சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கான்ஃபால் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சொல்ல வருது இன்னமாடா உனக்கு புரியல, இதுல கடவுளோட பேச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க நேச்சர் இருக்கோ அந்த நேச்சருக்கே நான் அனுப்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால ஸ்கைல இருக்க ஹியூமன் எல்லாத்தையுமே வந்து நான் கீழே இறக்க போறேன்னு சொல்றான். சொன்ன எல்லாருமே மிரண்டுட்டாங்க. ஒரு பக்கம் மொத்த நேஷன் நீ அழிக்க புரியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா இதாண்டா ஒரு நேச்சர்னு சொல்றான். என்னரு நீ ரொம்ப பண்ணாடா, கடவுளுங்கிறது ஒரு பட்டமே வந்து ஒரு நேஷனுக்கு லீடருங்க தான்டா அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா அவன் இதெல்லாம் கேட்கவே மாட்டேக்கான். நான் அழிக்க போறது உறுதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு இனிமேல் கடவுள் எல்லாம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு கான்ஃபால் அனல் வகத்துல வராரு. நீ எல்லாம் ஒரு பழைய கடவுள், நீ தான் என்கிட்ட வாரன்னு சொல்லிட்டு நீ வேற ஒரு டைவன்ஸ் கூட பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட 650 ஆளுங்க வந்து என்னோட ஆள்கிட்ட தோத்தாங்க, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இப்ப ஒரு வழியா இன்னைக்கு காலையில தாண்டா எல்லா வேலையும் முடிச்சானுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்னன்னா நம்ம 6 பேர் இருக்கும்ல, இப்ப நம்ம 6 பேர் மட்டும் தாண்டா உயிரோட இருக்கும்னு சொல்றான். சடனா ஷாக் ஆகுறாரு. நான் சொன்ன கோல் அவனுக்கு முடிச்சிட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா வர சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கான்ஃபால் முழிக்காரு, என்னடா இவன் நம்ம ஆளுகளை கொன்னுட்டானான்னு சொல்லிட்டு. டே ஏஞ்சல் ஐலண்ட்ல அவங்களுக்குன்னு ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, அவங்க குடும்பத்தையும் கூடிய சீக்கிரத்துல கொன்றுவேன் எரிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கான்ஃபால் டென்ஷன் ஆயிட்டாரு. ஜெட்டு மாதிரி வந்து கொல்லலான்னு வர ஒரு பக்கம் என்னரும் அவனோட கம்பு சுத்திட்டு விடுதான். பார்த்தா எலக்ட்ரிக் பவர் அசல்ட்டா தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கான். சடனா எலக்ட்ரிக் பவர் வெளியே கொண்டு வரான். 5 மில்லியன் 10 மில்லியன் 20 மில்லியன் சொல்லிட்டு கொண்டு வரான். எல்லாத்தையும் வோல்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் சின்ன வயசுல இருந்து சண்டை போட்டதெல்லாம் அவர் அப்படியே யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. சாண்டியன்ஸ் மக்களும் ஏஞ்சல் ஐஸ்லாண்ட் மக்களும் சண்டை போட்டதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அவர் ஊரை வந்து நம்ம வந்து கைப்பற்றி வச்சிருக்கோமே, இது அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா
எண்ணூறு வந்து இருக்குது கான்ஃபால் இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப அவனோட அடியால் சொல்லி இருந்திருக்கான், நம்ம இந்த உலகத்தையே காப்பாத்த வந்திருக்கோம், பீஸ்ஃபுல்லா வைக்கன்னு வந்திருக்கோம், இதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து சமாதானப்படுத்தி இருந்திருக்கான். என்னன்னு பார்த்தா அவங்க இடத்தையே வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு கான்ஃபால். 100 வருஷம் வந்து சண்டை ஓடிக்கிட்டே தான் இருக்கு, இன்ன வரைக்கும் இது முடியவே இல்ல, இது என்னைக்கு தான் முடியும் தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி வருத்தப்பட்டு அப்படியே இருந்திருக்காரு அவரு. அந்த சமயத்துல தான் எண்ணூரும் ஆளுகளை கூட்டு வந்திருக்கான், 4 பிரீஸ்டையும் எண்ணூரும் வந்து நின்று இருக்கான். இவனோட அடியால் மொத்தம் 650 பேர் அப்ப நின்று இருக்காங்க. ஆனா வந்து ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான், டே சாண்டியன்ஸாடா திரும்பி அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. சாண்டியன்ஸ் எல்லாம் இல்ல, யாரோ ஒருத்தன் கடவுள் எண்ணூரும் சொல்லிட்டு வந்து நிக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பிரீஸ்ட் எல்லாம் ஒருத்தனா வந்து கொன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்க ஆளு எல்லாம். கான்ஃபால் உடனே வந்து வெளியே பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா அவன் அடியால் எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. டிஃபென்ஸ் கொள்ள ஸ்ட்ராங்கான ஆளு சொல்லுவாங்கடா, இவ்வளவு வீக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரீஸ்ட் எல்லாம் பேசுறாங்க. எண்ணூறு பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். யார்டா நீ சொல்லிட்டு கான்ஃபால் கேட்காரு. நான் தான் கடவுள், நீ பழைய கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்கான் எண்ணூறு. நீ பேசணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு கான்ஃபால். சடனா பார்த்தா தலை மேல ஒரு ஷாக்க போட்டு விடுதான். அடிச்சதுல கான்ஃபாலே சாஞ்சிட்டாரு. எண்ணூறு இவனை இப்ப என்ன பண்ணலாம், கொன்றலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கொல்லலாம் வேண்டாம், இவனை தூக்கி தண்ணியில தூக்கி வீசுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சாதாரண ஆளுன்னு சொல்றான். இடத்த பாரு, இடமே சூப்பரா இருக்கு, ஆனா நம்மளுக்கு டைவன் வாரியர் எல்லாம் தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டைவன் வாரியரை வச்சு ஏகப்பட்ட வேலையை நான் பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எண்ணூறு. அவங்க எல்லாம் என்னோட ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அவரு. டே அதெல்லாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி அப்ப வீசி இருந்திருக்கான். இப்போ கான்ஃபால காட்டுறாங்க. 20 மில்லியன் வோல்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா கான்ஃபால் மேல தூக்கி ஒரு போடு போடுறான் அவன். ஓல்டு மன்னு சொல்லிட்டு நாமி ஷாக் ஆகுறா. கான்ஃபால ஒரு போடு தான் போடுதான், போட்ட புள்ள ஒரு கரிஞ்சு சாஞ்சிரவே செஞ்சிட்டாரு. டெவில் ஃப்ரூட் பவர்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது ரம்பிள் ஃப்ரூட்னு சொல்றான் ஒரு பக்கம் வைப்பர். பவர் ஆஃப் லைட்னிங் வச்சிருக்கான், அதான் இப்பெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு ரோபின். லைட்னிங் பவரை யாராலுமே வந்து தடுக்கவே முடியாது, ஹியூமனால நிப்பாட்டவே முடியாது சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. அதான் சொன்னோம்ல மொத்தமே 5 பேர் தான் உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டு, இப்ப 5 பேர் மட்டும் தான் இருக்கும். கரெக்ட் தானு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் எண்ணூறு. வாங்க என்னோட ட்ரீம் வேர்ல்டுக்கு போலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். என்லெஸ் வெறுத்த நோக்கி போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் தான்டா கடவுள், நான் ஒருத்த மட்டும் தான் என்ன தான் சூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னோட சபார்டினேட் 4 பேர் இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா 4 பேருமே சாஞ்சிட்டாங்க. ஆனா இப்ப நான் அக்செப்ட் பண்றது உங்க 4 பேர்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காம அதை நாங்க ஏத்துக்கலன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு கடவுள் நான் சொன்னதான் செய்யணும், நீங்க எப்படி ரெஃப்யூஸ் பண்ணுவீங்க, நான் சொல்ற ஆள் மட்டும் தான் அங்க இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எண்ணூறு. உன்ன ரோபினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ இந்த இடத்துல இருந்தா நீனும் உடஞ்சு கீழே நோக்கி போய்கிட்டு இருப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட பவரை யூஸ் பண்ணி எல்லா இதையும் அழிக்கலாம்னு நினைக்கிற, ஆனா அந்த நேச்சர் அழிக்கணும்னு நினைக்கிற, இந்த பழைய பொக்கிஷனையும் அழிக்கதான் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. கோல்டன் பெல்ல பத்தி பேசுறியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமான்னு சொல்றான் அவளும். பத்தில நீ கவலைப்படாத, அதுக்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கைப்பேல ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அந்த பெல்லு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் லொகேட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா ரோபின் ஏதோ ஷாக் ஆகுறா. அவளுக்கு பெல்லு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த ரூட்டை பத்தி யோசிச்சு பாக்குறா, அந்த வேறு வருத இடத்த யோசிச்சு பாக்குறா. அதுலதான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கேன். ஆனா அவன் யோசிச்சது வந்து கண்டுபிடிச்சிட்டான். நீ என்ன யோசிக்கிற எனக்கு தெரியும், அந்த இடத்த நான் ஆல்ரெடி நான் கணிச்சுதான் வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஒன்னு நினைச்சது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் யோசிக்க மாட்டேன், நீ யோசிக்கிய அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் பவரத்துக்கு அவன் மேலத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஒன்னு ரோபின் ஒரு பக்கம் நாமி கத்திக்கிட்டு இருக்கா. யாரெல்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்களோ அவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பட்டனா பார்த்தா எலக்ட்ரிக் பவரத்துக்கு ஒரு போடு போடுறான் ரோபின் மேல. ரோபின் கரிஞ்சிட்டா. பார்த்தா அவ அப்படி ரத்தம் தெறிக்க பறந்துகிட்டு இருக்கா. டென்ஷன் ஆயிட்டான் ஒரு பக்கம் ஜோரோ. ரோபின் அப்படி சாயிரா. என்னன்னு பார்த்தா ஜோரோ வந்து காப்பாத்தி நின்னுகிட்டு இருக்கான். வெறி ஆயிட்டான் அவன். அவ பொண்ணுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜெட்டு மாதிரி ஓடி வரான் ஜோரோ ஒரு பக்கம். சடனா பார்த்தா அவன் கம்பை யூஸ் பண்ணி அடிக்கலான்னு வரான். அதுக்குள்ள ஜோரோ அதை பிளாக் பண்ணி நின்னுகிட்டு இருக்கான். உன்கிட்ட நல்ல ஸ்கில் இருக்குன்னு சொல்றான் அவன். ஜோரோவோ அவனை சுத்தி சுத்தி அடிக்கலான்னு வரான். ஆனா அவன் மேல வச்சுட்டு ஒரு போடு போடலான்னு பாக்குறான். பேர்ன் பசுக்கோன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க, அதெல்லாம் மதிக்க மாட்டேக்கான். அசால்ட்டா அடிக்கான் ஒரு பக்கம். காரின்னு ஏதோ ஒண்ணு சொல்றான். சடனா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா அங்க இருந்து மறைஞ்சு இன்னொரு பக்கம் போய்கிட்டே இருக்கான். என்னடா பசுக்கோட பவர்ஃபுல் அட்டாக்கே ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு வைப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னோட எனர்ஜி எல்லாம் என்னை ஒண்ணு செய்யாடா, நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னடா இவன் தண்டரே நல்லா எக்ஸ்போர்ட் பண்றான், இவன் யாரடா இவன் சொல்லிட்டு. இன்னைக்குமே எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து லைட்னிங் தான் இருக்குதுல ரொம்ப ஸ்பீடு, அதனால இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் நாமி. சீக்கிரம் நம்ம என்லெஸ் வெறுத்த நோக்கி போகணும்டா, அதனால இதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க சொல்லிட்டு இருக்கான். ஆனா டென்ஷன் ஆயிட்டான் அவன். எவன்டா உன் கூட வரப்போறான்னு சொல்லிட்டு ஜோரோ டென்ஷன்ல அப்படி சோடத்திட்டு அனல் வகையில வந்துகிட்டு இருக்கான். உன்னோட கனவு உலகம் என்ன ஒண்ணு வேண்டான்னு சொல்றான். உன்னை நாமி கத்துறா. ஜோரோ அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவளோட சக்தினா உனக்கு என்னன்னு காட்டுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா வெட்டி வீசுறான் ஜோரோ. ஆனா அவன் ஆளா அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டான். என்னன்னு பார்த்தா எலக்ட்ரிசிட்டியா கரைஞ்சு போறான். என்ன பண்ணாலும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்து ஜோரோட சோடையவே அவன் பிடிக்கான். அது ஸ்டீல்னால எலக்ட்ரிசிட்டி பவர் ஜோரோ மலத்துக்கு போடுறான். ஜோரோ அங்கேயே கரைஞ்சிட்டான். ஜோரோ அப்படியே சாய்தான். எனக்கு ஒரு ஆளை கிடையாது சொல்லிட்டு ஜோரோ தூக்கி போட்டு அடி அடி நடிக்கிறான் ஒரு பக்கம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா வைப்பரம் ஸ்வாட கீழே போட்டு சுத்தி
சுத்திக்கிட்டு வரான். ஸ்ட்ரெயிட்டா யார நோக்கி வராமனா என்னரு நோக்கி வராம. நீ என்னடா பண்றான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்னரு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னை நீ கொல்ல முடியும்னு நினைக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா வைப்பர் கழுத்துல நின்னுக்கிட்டு இருக்காங்க. சி பிரிசன் ஸ்டோன்னா உனக்கு என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சி பிரிசன் ஸ்டோனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரா பாத்துக்கிட்டு இருக்கான். டெவில் ஃப்ரூட் பவர் வந்து ஸ்டாப் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து தள்ளி கீழே வந்துட்டான் ஒரு பக்கம். சி பிரிசன் ஸ்டோன் தானே, ஆமா அது டெவில் ஃப்ரூட் பவரே வந்து டவுன் பண்ணுமாடா, டெவில் ஃப்ரூட் பவர் இல்லாம ஆக்கிருமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நாமி சாவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னை அடிச்சுனா நீ என்ன ஆவன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு என்னரு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் என்ன ஆவன்னு எனக்கு தெரியும்டா, நான் கையில வச்சுட்டு ரிஜெக்ட் டயல்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் சாகையில ஒன்னே சேர்த்து தூக்கிட்டு போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வேண்டான்னு சொல்றான் என்னரு. ரிஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு அழுத்துறான் வைப்பர். அந்த இடமே வெடிச்சு செதறுது. சடனா பார்த்தா இங்க வெடிக்கிற சத்தம் ஸ்கைப்பியா வர கேக்கு. அடிச்சு நொறுக்கிட்டு வைப்பர் வேற லெவலா நிக்கிறான். என்னன்னு பார்த்தா என்னரு கதையே ஒரு போடு போடுறான். என்னரு ரத்த சிந்த சாஞ்சு கிடக்கான். அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மனம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பண்ணுங்க மறந்துங்க. See you bye.